ஏற்ப செயல்படுறது. ஏன்னா இப்போ நிகழ்கால அரசியல் எடுத்து சொல்றதுக்கு அவங்களோட அரசியல் ஆலோசகருக்கு பக்குவம் இல்லைன்னு தானே தோணுது. அதாவது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நீங்கள் வரலாறு படிக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும். அவருக்கு சரியான ஆலோசகர்கள் இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் உள்பட இவர்களெல்லாம் சரியான ஆலோசகர்கள் இருந்தார், அரசியல்வாதிகள் இருந்தார். விஜய்க்கு அவர்கள் இல்லை. ரெண்டாவது, எடுத்த உடனே கட்சியை உடனே தான் முதலமைச்சராக வேண்ட ஆசை, அது நடக்குமா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். மூன்றாவது, கட்சியில் ரசிகர்களாக தான் இருக்காங்களுக்கு, இன்னும் தொண்டர்களாக மாறலாம். இதெல்லாம் இந்த தவறுகள் எல்லாம் அவர் திருத்திக்கணும். ஆனால் இதெல்லாம் திருத்திட்டாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய, ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருப்பார். நிச்சயமாக, சந்தேகம் இல்லை. அதை இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டவர் தான் எம்ஜிஆர், வெற்றி கிடைத்தது. இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டவர் தான் விஜயகாந்த். 27 இடங்களை நம்பர் மறந்துட்டேன், அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே வந்தார். ஒரு அமைச்சருக்கு உண்டான அந்த யார் அப்போ கலைஞர் கருணாநிதிக்கு மிகப்பெரிய ஆளுமை இருந்த காலத்துக்கு